வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்போ ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ எப்போ பண்ணால் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும்ன்ட்டு இந்த வீடியோவில் நமக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் ஐடி ஃபைலிங்க்கு. நீங்கள் ஏன்னா இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஐடி ஃபைலிங் வந்து டியூ டேட்குள்ளே நம்ம முடிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ சர்டைன் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஸோ சர்டைன் செட் ஆஃப் அப்ளிகபிள் இன்கம்ஸ்க்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து சர்டைன் திங்ஸ் தேவை. ஸோ இப்போ ஐடி போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கூட உங்களுக்கு உங்களோட பேன், ஆதார், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு வந்து தேவைப்படுற டீட்டெயில்ஸாக. அண்ட் ஈவன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும் ப்ரொஃபைலில். ஸோ அதுவுமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கான பேசிக் இது. ஸோ பேன் கார்டு தேவைப்படும், ஆதார் கார்டு தேவைப்படும், அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மேண்டேட்ரி. அண்ட் இன் கேசஸ் ஆஃப் சேலரிட் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் இஷ்யூ பண்ண ஃபார்ம் 16 தேவைப்படும். ப்ளஸ் சேலரி ஸ்லிப்ஸ் வந்து இப்போ வந்து ஜென்ரலாக சேலரி ஸ்லிப்ஸ் வந்து பெருசாக அதுக்கான ரெக்குயர்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலுமே ஃபார்ம் 16 இருக்க டேட்டாவில் எதனா வேரியேஷன் இருக்குது, எதனா கிராஸ் வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்னா சேலரி ஸ்லிப்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபார்ம் 16 அண்ட் சேலரி ஸ்லிப் ரெண்டுமே எடுத்து வச்சுருங்க, சேலரி எம்ப்ளாயீஸ். அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா அடிஷ்னல் இன்கம்மா, கிரெடிட்ஸ் எதனா வேறு எதனா விழுந்திருக்கா இன்கம் நேச்சரில் அப்படின்னு செக் பண்ண முடியும். ப்ளஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் எதுனா இருக்குது, எங்கே இருந்தாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எஸ்ஜிபி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பேங்க்லேருந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எதுனா வந்திருக்கு, ஸோ சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ பெட்டர் டு ஷேர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் வெல். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப். ஸோ டிடக்ஷன்ஸ்க்காக நீங்கள் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரூஃப் லைக் ஏடிசியில் எல்ஐசி ப்ரீமியம் ரெசிப்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யாரெல்லாம் ஓல்டு ஸ்கீமில் போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஸோ நியூ ஸ்கீமில் பெருசாக டிடக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஓல்டு ஸ்கீமில் இருக்கப்படி எல்ஐசி ரெசிப்ட்ஸ், பிபிஎஃப் என்ன போட்டிருந்தா அதோடது, இஎல்எஸ்எஸ் என்ன இருந்தால் அதோடது, ஸோ யூலிப் அந்த மாதிரி இருக்கிறது, இதோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். தென் 80D மெடிக்ளைம் பாலிசி என்ன இருக்குன்னா அதுக்குமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடணும். ஸோ அதோட ரெசிப்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். தென் டொனேஷன் என்ன இருந்தால் அதோடது, தென் ஹவுசிங் எஜுகேஷ்னல் லோன் இருக்குது அப்படின்னா அதோட ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாமும் ரெடி பண்ணணும். தென் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து ஹோம் லோன் இருக்கோ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இயர் ஆன் இயர் கிளைம் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஆக்குபைட்னா அப் டு 2 lakhs அந்த மாதிரி கிளைம் பண்ணுவோம். அண்ட் ரெண்டல் இதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுவோம். அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ரெண்டலுக்குமே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இருக்குது அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ரெண்டலுக்கு. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ அதையுமே எடுத்து வச்சுக்கணும். தென் கேபிட்டல் கெயின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரம் ஷேர்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ், அண்ட் இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி சேல் அந்த மாதிரி எதுனா இருந்தால் அது ரிலேட்டடாக இருக்க கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ ஷேர்ஸு, ஸ்டாக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து அந்த ப்ரோக்கரோட ஏதாவது ஒரு ப்ரோக்கர் மூலயமா பண்ணுவீங்களா, அவங்ககிட்டே வந்து டேக்ஸ் P&L ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து எடுத்துருங்க. ஸோ அது எடுத்திங்கனாவே அதுலேயே மேக்ஸிமம் நமக்கு ஐடி ஃபைலிங்க்கு என்ன டேட்டா தேவையோ அது வந்துடும். ஸோ அதுவுமே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறீங்க அப்படின்னா சேல் டீட், பர்ச்சேஸ் டீட், ஸோ அது ரிலேட்டடாக இப்போ வேறு எதனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறதோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டா தேவைப்படும். ஸோ அதுக்கான டேட்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் கெயின்ஸில் இது எல்லாமே மேண்டேட்ரியாக இருக்கும். தென் ரெண்டல் இன்கம். ஸோ நீங்கள் என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு, எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, அதுக்கு பே பண்ண முனிசிபல் டேக்ஸஸ், ஸோ அது இல்லாமல் வந்து ஹோம் லோன் எதனா இருக்குது அதுக்கு அந்த டேட்டா எல்லாமே வந்து ரெண்டல் இன்கம் ரிலேட்டடான டேட்டா எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். தென் அட்வான்ஸ் டேக்ஸ் எதனா பே பண்ணியிருக்கீங்க ஆர் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் எதனா பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரெசிப்ட்ஸ் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அட்வான்ஸ் டேக்ஸ் ஆர் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும் உங்களோட போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணால். பட் ஸ்டில் நீங்கள் சொல்லாட்டி அதை ஜென்ரலாக கன்சல்டன்சி யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி அதுவாக ஆட்டோஃபில் ஆகி வந்துருச்சுன்னா ஓகே. பட் இன்கேஸ் மிஸ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்களே அதோட ரெசிப்ட்ஸ் இருந்தாலோ இல்லை அட்லீஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். தென் ஃபாரின் இன்கம் ஆர் அசெட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் மேண்டேட்ரியாக ஃபாரின்லேருந்து எதுனா இன்கம் வர்றது, அசெட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் பண்ணால் ஈவன் ரிட்டர்ன் இன்வேலிட்னு
எக்ஸாக்டாக வராது. பட் ஆனால் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கிறதுனால ஃபாரின் இன்கம் ஒரு அசட்ஸ் இருக்குது அப்படின்னா தென் அதையுமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது ரிலேட்டட் டேட்டா எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட 26 ஏஎஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு எதுனா ஃபார்ம் 16A எதனா டிடிஎஸ் டிடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது அதர் மிஸ்லேனியஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ மேஜராக நமக்கு இதெல்லாம் தான் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்தாவே மேக்ஸிமம் ஐடி ஃபைலிங் ஸ்மூத்தாக பண்ணிடலாம். அது இல்லாமல் நமக்கு எப்படி இருந்தாலும் உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்ற வரலாறே காட்டிடும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் உங்களை வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுனா கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அது டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து ஒரு ரியல் செட் ஆஃப் செக்லிஸ்ட் மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிவிட்டேன். ஏதாவது 1-2 மிஸ் பண்ணியிருந்தால் மேபி நீங்கள் அது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போத்துலேருந்தே அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் நமக்கு கிடைக்கிற டைமில் என்னென்னலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபைலிங் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.